அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நியோமேக்ஸ் மோசடி வழக்கு விவகாரம் ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கு. நியோமேக்ஸ் தொடர்பான அந்த நிலங்களை முதல் கட்டமாக பொது ஏலத்துக்கு விட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வருவாயிலிருந்து பாதிக்கப்பட்ட அந்த முதலீட்டாளர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சார அடிப்படையில பிரித்து கொடுப்பதற்கான அந்த முன்னெடுப்பை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய முன்னிலையில நடைபெற்று வரக்கூடிய அந்த பெயில் கேன்சலேஷன் தொடர்பான அந்த வழக்கினுடைய தொடர்ச்சியாக இந்த முன்னெடுப்புகள் நடந்துட்டு இருக்குங்கிறத நாம் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியா மார்ச் 17ஆம் தேதி நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணையில சில முக்கியமான விடயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கு. முதல் விஷயம், இந்த 17ஆம் தேதி அன்றுதான் இந்த ஏல நடைமுறை அப்படிங்கிறது முதல் நாள். இந்த முதல் நாள் ஏலத்துல போடி பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் ஒரு 300 சற்றேறக்குறைய 300 பிளாட்டுகள் முதல்கட்ட ஏலத்துக்கு வந்திருக்கு. அப்ப இந்த முதல்கட்ட ஏலத்துல 500 பேர் பங்கேற்பதற்காக அந்த MSTC அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலத்தை நடத்தக்கூடிய அந்த இணையதளத்துல பதிவு செய்திருப்பதாகவும், ஒரு 400 பேர் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்தும் 100 பேர் வெளிநபர்களும் பதிவு செய்திருப்பதாக நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. அப்ப நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இது பரவாயில்ல, ஆனா இன்னும் ஆயிரக்கணக்கான முதலீட்டாளர்கள் இருப்பதா சொன்னாங்க, அவங்களாம் யாரும் இன்னும் உள்ளுக்குள்ள வரலையே அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்ப தவறல. அப்ப அதற்கு பதிலளிக்கும் விதமாக அந்த நீதிமன்ற விசாரணையில பங்கு பெற்று இருந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள்ல ஒருவரான திருச்சியை சேர்ந்த சுந்தர் தியாகராஜன் அப்படிங்கிறவரு, இந்த ஏலத்துல பங்கேற்கிறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்குதுங்க ஐயா, எங்க கிட்ட கையில யார்கிட்டையும் காசு கிடையாது, நாங்க பாட்டுல ஏலத்துல எடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நாங்க இடத்த நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, எங்க பாண்டோட மதிப்புக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலன்னு சொன்னா மீதி பணத்தை நீ கட்டு அப்படின்னு சொன்னா நாங்க எங்க இருந்து கட்டுறது, அதனாலதான் பல முதலீட்டாளர்கள் இந்த ஏலத்துல பங்கேற்காம நாங்க வேடிக்கை பார்க்கக்கூடிய இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை அவர் பதிவு செய்தாரு. அப்ப அந்த இடத்துலதான் முதல்ல நீங்க உள்ளுக்குள்ள வாங்க, இப்போதைக்கு நான் இந்த ஏலம் எப்படி போகும் அப்படிங்கிறதே தெரியாம நான் யாருக்கும் எந்த விதமான கமிட்மெண்ட்டையும் கொடுக்க முடியாது, இதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு தகவலை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தெரிவிச்சாரு. அடுத்தது எம்ஸ்டார் ரெரா அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் சார்பா தொடர்ந்து இந்த நீதிமன்ற விசாரணையில பங்கெடுத்துட்டு வராங்க. அதாவது இந்த எம்ஸ்டார் ரெரா அசோசியேஷன் அப்படிங்கிறது இந்த நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய முக்கியமான ஏஜென்ட்டுகளை கொண்ட ஒரு அமைப்பு. முன்னணி இயக்குநர்கள் அனைவரும் சிறைக்கு சென்ற சமயத்துல அதன் பிறகு உருவாக்கப்பட்ட அமைப்பு என்று சொல்லக்கூடிய எம்ஸ்டார் ரெரா அசோசியேஷன் இந்த ஏல நடைமுறைக்கு தொடக்க முதலாகவே ஆர்வம் காட்டிட்டு வந்தாங்க. அவர்கள் தனியாக ஒரு வெப்சைட்டை உருவாக்கி ஒரு சாப்ட்வேரையும் டெவலப் பண்ணி, நாங்களும் இந்த ஏலத்துக்கு உதவி செய்யக்கூடிய வகையில நாங்களும் பங்கேற்கிறோம், எங்களையும் நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த அந்த நிலையில கடைசி நேரத்துல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட சில ஆட்சேபனைகளின் அடிப்படையில அவர்களுக்கான அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அதே நேரத்துல அவங்க சமீபத்துல கடைசியா நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணையில எங்களுடைய உறுப்பினர்கள் சுமார் ஒரு 2000 பேர் கடைசி நேரத்துல புகார் கொடுத்தாங்க, எங்களுடைய புகாரை ஏத்துக்கல, அதனால நாங்களும் இந்த ஏலத்துல பங்கேற்கக்கூடிய வகையில எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும், சிறப்பு அனுமதி கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை முன்வைத்தாங்க. அந்த கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டது. இந்த நிலையில மீண்டும் அதே போன்றது ஒரு கோரிக்கையை, நாங்களும் இந்த ஏலத்துல பங்கேற்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை அவங்க தரப்புல இருந்து முன்வைத்தாங்க. அந்த இடத்துல அதற்கு பதிலளித்த நீதியரசர் பரத சக்கரவர்த்தி, தாராளமாக நீங்களும் இந்த ஏலத்துல பங்கேற்கலாம், ஆனா ஒண்ணு, உங்களுக்கு இந்த இஎம்டியில நாங்க சலுகை கொடுக்க முடியாது, அதனால நீங்க இஎம்டி பணம் கட்டி இந்த ஏலத்துல நீங்க பங்கெடுங்க, நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ஏலதாரராக நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதன் பிறகு உங்களுடைய கைவசம் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை, அசல் பாண்டோ எம்ஓயோ எதுவோ ஒண்ணு, அதை நீங்க கையில எடுத்துட்டு வாங்க, அதை விசாரணைக்கு உட்படுத்துவோம், நீங்க உண்மையான ஒரு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் அப்படின்னு நீதிமன்றம் திருப்திகரமான முறையில் அதை நம்பினது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த பாண்டினுடைய மதிப்புல என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ, மற்றவர்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அந்த வாய்ப்பை உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம், அதன் பிறகு நீங்க கட்டின அந்த 10% அந்த இஎம்டி தொகையையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்குறுதியை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, இந்த புகார்தாரர்களுடைய பட்டியல்ல பலருக்கு பெயர் மாறி இருக்குது, சில விவரங்கள் மாறி இருக்கு, அது போன்ற சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அப்ப அது போன்ற அந்த ஆட்சேபனைகளை நியோமேக்ஸ் நிறுவன தரப்புலையோ அல்லது EOW போலீசார் தரப்புலையோ ஆட்சேபிக்கவில்லை. அது எல்லாமே சரி செய்யக்கூடியதுதான், அது செட்டில்மெண்ட்னு வரும்பொழுது அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், சரி செஞ்சுக்கலாம், நாங்க சரி செஞ்சு தாரோம் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் அவர்கள்
இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப போற போக்க பார்த்தோம்னா ஈஓடபிள்யூ போலீசார் நீங்க எதை சொன்னாலும் அதை நாங்க செஞ்சு தாரோங்கிற இடத்துக்கு அவர்கள் நகர்ந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் சமீபத்திய அந்த நீதிமன்ற விசாரணையிலிருந்தே சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா இதற்கு முன்னர் பல நேரங்கள்ல பல விஷயங்கள்ல நியோமேக்ஸ் தரப்பு ஒன்று சொல்லும், நீதிமன்ற தரப்பு ஒன்று சொல்லும், பாதிக்கப்பட்ட தரப்பினர் ஒன்று சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அரசு வழக்கறிஞர் அவர் ஒரு ஆட்சேபனையை தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டிருந்த அந்த நிலையில ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தான் நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்குது. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய அந்த வீடியோனுடைய அந்த கமெண்ட் செக்ஷன்லையும் பலர் இந்த கேள்வியை முன் வச்சிருக்கிறீங்க. என்னுடைய பெயர் மாதிரி இருக்குது, தொகை மாதிரி இருக்குது, அட்ரஸ் மாதிரி இருக்கு, போன் நம்பர் மாதிரி இருக்கு. இது போல எந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு இருந்தாலும் அது எல்லாமே இந்த ஏல நடைமுறை முடிவுக்கு வந்த பிறகு செட்டில்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக அடுத்த கட்டமா நகரும் பொழுது உங்களுடைய வங்கி விவரங்களை அந்த அடிப்படையான விவரங்களை நீதிமன்றம் சேகரிக்க தொடங்கும் பொழுது இது எல்லாமே சரி செய்து கொள்ளக்கூடியதுதான் அப்படிங்கிறத நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கு. அதனால அது போன்ற ஒரு சந்தேகத்தோடு இருக்கக்கூடியவங்க அவர்களுக்கான பதில் இதுதான். இதனால உங்களுக்கு எந்த தடையும் இல்லை. அடுத்தது இந்த MOU அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த JV ஜாயின் வெஞ்சர் பத்திரங்கள் இது போன்று வச்சிருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர்கள் அன்கன்ஃபார்ம்டு லிஸ்ட்ல தான் அதை வச்சிருக்காங்க. ஒரிஜினல் பாண்டு யாரெல்லாம் வச்சிருந்தாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அதுல கன்ஃபார்ம் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. இன்னும் சில காரணங்களால இந்த அன்கன்ஃபார்ம் லிஸ்ட்ல சிலரோட பெயர் அதுல இடம் பெற்றிருக்கிறதுனால அவர்கள் இந்த ஏலத்துல பங்கேற்கிறதுல தடை இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பமும் இருக்கு. இதை நம்ம முந்தைய வீடியோவிலையும் நம்ம தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இந்த அன்கன்ஃபார்ம்டு லிஸ்ட்ல இடம்பெற்று இருப்பவர்கள் அவர்களுடைய பெயர் மாறி இருக்கலாம், போன் நம்பர் மாறி இருக்கலாம், அவர்களுடைய பாண்டு நம்பர் 2 நம்பர் அல்லது ஒரு நம்பர் மாறினதுனால கூட அவங்க அன்கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இடம்பெற்று இருக்கலாம். அல்லது அவங்க கையில பாண்டு இல்லாம இந்த ஜேவின்னு சொல்லக்கூடிய பத்திரங்கள் MOU போன்ற பத்திரங்கள் வச்சிருக்கிறதன் காரணமாகவே அது தொடர்பாக எந்த ஒரு முடிவும் எட்டப்படாததுனால அது அன்கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கலாம். ஆக எந்த காரணத்துக்காக வேணாலும் அது அன்கன்ஃபார்ம்டு லிஸ்ட்ல இருந்தாலும் அது டினைடு லிஸ்ட் கிடையாது. நியோமேக்ஸ் நிறுவனத்தால ஈஓடபிள்யூ போலீசாரால உரிமை மறுக்கப்பட்ட பத்திரங்கள் அல்லது புகார்தாரர்கள் அப்படின்னு அவங்க வகைப்படுத்தப்படவில்லை. அது சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு விவகாரமாகத்தான் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கு. நாம் முந்தைய வீடியோவோட தெளிவாவே சொல்லியிருக்கிறோம். இந்த அன்கன்ஃபார்ம்டு லிஸ்ட்ல பெயர் யாருடைய பெயரெல்லாம் இடம்பெற்றிருக்கோ அவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த கஸ்டமர் புகார்தாரனுடைய வரிசை எண் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அந்த 61,000 சொச்சம் புகார்தாரர்கள்ல தான் அவர்களும் இடம்பெற்றிருக்கிறாங்க. 61,000 சொச்சத்துக்கு பிறகு இருக்கிற நம்பர் அதுல இடம் பெறல. அப்ப அந்த வகையில 61,000 சொச்சம் பேருமே இந்த ஆட்டத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த ஃபைனல் செட்டில்மெண்ட்னு நெருங்கி வரும்பொழுதுதான் இந்த விவகாரங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். அதனால அன்கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கிறவங்க யாரும் பீதியடைய தேவையில்லை. அதற்கான வாய்ப்பை இந்த நீதிமன்றம் வழங்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய விசாரணையிலும் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது புதிய புகார்கள் குறித்த ஒரு கோரிக்கை. அதாவது இந்த எம்ஸ்டார் ரேரா அசோசியேஷன் சார்பிலையும் அவங்க வச்சதும் அதுதான். எங்களோட புகாரை போலீஸ் ஏத்துக்கல, எங்களை ஏத்துக்கணும், இந்த செட்டில்மெண்ட்லயே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்பாகவும் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கடந்த 2025ஆம் ஆண்டு அந்த அக்டோபர் 8ஆம் தேதி வரையில் பெறப்பட்ட புகார்கள் அனைத்தும் இதுல கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்ப அவர்களுக்கு தான் இந்த முதல்கட்ட செட்டில்மெண்ட்ல முன்னுரிமை அப்படிங்கிற அளவுக்கு இந்த நீதிமன்றம் அனுமதித்திருக்கு. அதன் பிறகு பெறப்பட்ட புகார்கள், இதற்கு முன்பு இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியாக DSP மனிஷா அவர்கள் இருந்த சமயத்துல நீதிமன்றம் ஒரு கெடுதேதி விதித்த பிறகு அலுவலகத்துக்கு வந்த அந்த புகார்களை எல்லாம் கடிதங்களை எல்லாம் சகட்டு மேனிக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க. அது சர்ச்சையானது. ஏன்னா நீதிமன்றம் ஒரு கட் ஆஃப் டேட் பிக்ஸ் பண்ணியிருக்கு. அப்ப அந்த கட் ஆஃப் டேட்டுக்குள்ளார வரதை தான் அவர்கள் ஏற்க முடியும். அப்ப அதை மீறி வந்தா நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி செயல்பட்ட மாதிரி ஆகிடுங்கிற ஒரு காரணத்திலிருந்தே ஈஓடபிள்யூ போலீசார் அதை ரெஃப்யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த முறை அப்படியான ஒரு நிகழ்வு நடைபெறவில்லை. 8ஆம் தேதிக்கு பிறகு 9, 10, 11 எத்தனை தேதியில வந்தாலும் வரக்கூடிய மின்னஞ்சல் வழியாக வரப்பெற்ற அந்த புகார்களையும் அவர்கள் ஆவணப்படுத்தி இருந்தாங்க. தபால் மூலமாக வரப்பெற்ற அந்த கடிதங்களையும் அவர்கள் ஆவணப்படுத்தி இருந்தாங்க. ஒன் ஃபைன் மார்னிங் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அந்த லிஸ்ட் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கையில் எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுதான் அந்த பியாண்ட் த லிஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த 4வது வகையில் இருக்கக்கூடிய அந்த 8/10/2025க்கு பிறகு பெறப்பட்ட புகார்கள்னு ஒரு 2000 பேரை அவங்க வகைப்படுத்தி இருக்கிறது. அப்ப நேர்ல போய் புகார் கொடுத்தவங்களை ஈஓடபிள்யூ போலீசார் என்டர்டைன் பண்ணல, புகாரை ஏற்கல. ஏன்னா அது அவர்களுடைய வரம்பு அவ்வளவுதான். நீதிமன்றம் ஒரு கட் ஆஃப் டேட் இதுக்கப்புறம் வரக்கூடிய புகார்களை நான் ஏற்க மாட்டேன்னு சொல்லிதான் அந்த கடைசி அறிவிப்பையே நீதிமன்றம் வெளியிட்டு இருந்தது. அப்ப அதை மீறி அவங்க நேர்ல கையில வாங்கினாங்கன்னா இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பா, அல்லது இதை யாராவது ஒருத்தவங்க கோர்ட்ல கேஸ்ன்னு போயிட்டாங்கன்னா தேவையில்லாத நமக்கு எதுக்கு தலைவலின்னு சொல்லி
அதை திருப்பி விட்டுட்டாங்க. ஆனா புத்திசாலித்தனமா மின்னஞ்சல் வழியாகவும் பதிவு தபால் வழியாகவும் எதா இருந்தாலும் பரவாயில்ல கிடக்கட்டும், நம்ம புகார் பதிவு பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சு புகாரை அனுப்பி வைத்தவர்களுடைய அந்த பட்டியல் 2000 சொச்சம் ஏற்கப்பட்டிருக்கு. அது அடுத்த கட்ட பரிசீலனையில இருக்கு. அப்ப நான் இன்னும் புகாரே கொடுக்கல, நான் ஃபாரின்ல இருக்கிறேன், எனக்கு இந்த தீர்வு திட்டத்துல வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பலர் அந்த கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கான பதில் இதுதான். எப்படி EOW போலீசார் நேர்ல வரக்கூடிய அந்த புகார்தாரர்கள்ட்ட பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லி உங்களுடைய புகாரை வாங்கி அவங்க சீல் பண்ணி கொடுக்க முடியாத இடத்துல இருக்கிறாங்களோ, அது போலதான் நீங்க தைரியமா போய் புகார் கொடுங்க அப்படின்னு நீதிமன்றத்தினுடைய அந்த ஒப்புதல் இல்லாம யாரும் அத சொல்ற இடத்துல இல்ல. ஆனா புத்திசாலித்தனமாக மின்னஞ்சல் வழியாகவும் தபால் வழியாகவும் இதுவரை அனுப்பி வைத்தவர்களுடைய அந்த புகார்கள் நீதிமன்றத்தினுடைய அடுத்த செகண்ட் லிஸ்ட்ல இடம்பெற்று இருக்கு அப்படிங்கிற தகவலை மட்டும் ஒரு தகவலா நாம் இந்த இடத்துல பதிவு செய்ய விளைகிறோம். அததான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தியும் இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த புதிய புகார்கள், நான் பல காரணங்களால புகார் கொடுக்காம நான் போயிட்டேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த புதிய புகார்களுக்கான கோரிக்கைகள் என்கிட்டையும் வந்துகிட்டு தான் இருக்குது. நான் தான் EOW போலீஸார்ட்ட அதை தனியா ஒரு லிஸ்ட்டை நான் மெயின்டைன் பண்ண சொல்லி இருக்கிறேனே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலையும் நீதிமன்றத்திலேயே அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனா இதுவரைக்கும் புகார் கொடுக்காதவங்க நீங்க இனியும் புகார் கொடுங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகத்தை மட்டும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி பயன்படுத்தல. அடுத்தது, இந்த ஏல நடைமுறையிலேயே கூட பலர் அந்த EMD சலுகை அப்படின்னு கேட்கும் பொழுதுமே கூட, இதுவரைக்கும் நீ புகார் கொடுக்காம இருக்கிறியா, பரவாயில்ல, நீங்க இந்த நியோமேக்ஸ் நிறுவனத்தால பாதிக்கப்பட்டவரா இருக்கிறீங்களா, கைவசம் பாண்டு வச்சிருக்கீங்களா, தாராளமா இந்த MSTC நடத்தக்கூடிய இந்த ஏலத்துல லாகின் பண்ணி உள்ள வாங்க. நீங்க ஒரு ஏலத்துல உங்களுக்கு தோதான ஒரு இடத்தை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வாங்க, உங்களுடைய அந்த பாண்டு பத்திரத்தையும் கையில கொண்டு வாங்க. நீங்க உண்மையான பாதிக்கப்பட்டவரா இருந்தா நான் அதுல என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த நான் பாக்குறேன், மொத்தத்துல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு என்னால என்ன செய்ய முடியுங்கிறத நான் பாக்குறேங்கிற அளவுலதான் அவர் பதிலளிச்சிருக்கிறாரு. அதனால இதுவரை புகார் அளிக்காதவர்களுக்கான விடையும் இதுதான். அடுத்தது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த ஏல நடைமுறை நிறைவடைகிற வரையில் இந்த MSTCல பதிவு பண்றது இது தொடர்பான சந்தேகங்களும் குழப்பங்களும் நீடிச்சிட்டு இருக்கிற நிலையில அந்த ஏலத்தை நடத்தக்கூடிய அந்த MSTC அலுவலர்களுடைய அந்த அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு அவசியமா இருக்குது, அதை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் எதிர்பார்க்கிறாங்கிற ஒரு தகவலை சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில வருகின்ற மார்ச் 23 மற்றும் 24 ஆகிய 2 தேதிகள்ல மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்துல MSTC அலுவலர்கள் அங்கே இருப்பாங்க. யாரேனும் இந்த MSTC இணையதளத்துல பதிவு செய்வது தொடர்பாக சந்தேகங்கள் எதுவும் இருந்தது அப்படின்னா அவர்கள் நேரடியாக உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. இதற்கான வாய்ப்பையும் நீதிமன்றம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அடுத்து, இந்த ஏலத்துல பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிட்டு இருக்கிற நிலையில இது உள்ளதுபடி நடக்கக்கூடிய ஏலம், இது வில்லங்கம் பிடிச்ச இடங்களை கொண்டதாக இருக்குது. அதனால இந்த ஏலத்துல பங்கெடுக்கிறவங்க பார்த்து ஜாக்கிரதையா இருந்துங்க, IT உள்ள இருக்குது, ED உள்ள இருக்குது, இதெல்லாம் பிரச்சனையாயிடும் அப்படிங்கிற மாதிரி சிலர் இந்த ஏலத்துல பங்கேற்க கூடாத அளவுக்கு வீடியோக்களை பதிவிட்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டை திருச்சியை சேர்ந்த சுந்தர் தியாகராஜன் வழக்கறிஞர் அழகர்சாமி என்பவர் இது போன்ற வீடியோக்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வருகிறார். நீதிமன்ற ஏலத்துல பங்கேற்கணும்னு சொல்லுது, இவர் ஏலத்துல பங்கேற்காத இவ்வளவு சிக்கல் இருக்குன்னு சொல்லி வெளிப்படையா வீடியோ பேசுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை நீதிமன்றத்துல அவர் முன்வைத்தாரு. கொஞ்ச நேரத்துல நீதியரசர் பரத சக்கரவர்த்தி கடுப்பானாரு. அதை வழக்கமா இது போன்ற அந்த யூடியூப் வீடியோ அப்படிங்கிற விவகாரம் வந்ததுன்னா நீ எதுக்கு அதை பாக்குற, போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு நீ வேலையை பாருன்னு சிரிச்சுக்கிட்டே கடந்து போனவர் இந்த முறை உண்மையிலேயே கொஞ்சம் கடுப்பாக தான் செஞ்சார். நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க அப்படின்னு வழக்கறிஞர் அழகர்சாமியை பார்த்து அவர் கேள்வி எழுப்பவும் தயங்கவில்லை. அதற்கு வழக்கறிஞர் அழகர்சாமி, நான் அப்படி பேசவில்லை அப்படின்னு சொன்னதோட நின்னா பரவாயில்ல, அல்லது நான் அப்படி ஒருவேளை பேசி இருந்தா அந்த வீடியோவை பிளே பண்ணி காட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தையும் அவர் முன்வைக்கவில்லை. மாறாக நீதிமன்றத்துல என்ன நடந்ததை நான் பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன், என்கிட்ட ஒரு 2000 கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அந்த 2000 கிளைண்ட்ஸுக்கும் நான் ஒருத்தவங்களுக்கு தனிப்பட்ட முறையில நான் சொல்லிட்டு இருக்க முடியாது, அவர்களுக்காகத்தான் அந்த வீடியோவை நான் பதிவிட்டு இருக்கேன், இங்க என்ன நடந்ததோ அதை தான் நான் பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் தரப்பு விளக்கமாக சொல்லி இருந்தாரு. அதோட மட்டும் இல்லாம இந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய அந்த சுந்தர் தியாகராஜன் அப்படிங்கிறவரு பார்ட்டியின் பெர்சனா, அதுக்கு அவர் அப்ளை பண்ணி இருக்கிறாரா, விசிட்டர் பாஸை வாங்கிட்டு இப்படி எல்லாம் நீதிமன்றத்துல பேசுறாங்க, இது நீதிமன்றத்தினுடைய மாண்பை கெடுக்கக்கூடியதா இருக்குது, இது போன்ற நபர்களை இப்படி பேச நீங்க அனுமதிக்க கூடாதுன்னு அவர் நீதியரசர் பரத சக்கரவர்த்திக்கு ஒரு வேண்டுகோளை கொஞ்சம் கோபமாகவே முன்வைத்தார். அதோடு மட்டும் இல்லாம தான் அவ்வாறு பேசவில்லை அப்படின்னு மறுத்ததோட மட்டும் இல்லாம, ஒருவேளை அப்படி பேசியிருந்தா என் மீது அப்படி குற்றம் சாட்டக்கூடியவங்களை அந்த வீடியோவை பிளே பண்ணி காட்டுங்க அப்படின்னு அவர் சொல்லல,
குற்றம் சாட்டின சுந்தர் தியாகராஜனும் அவர் இப்படிதான் பேசியிருக்கிறாருன்னு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அந்த வீடியோவை காட்டுங்கன்னு கேட்கும் பொழுதும் அவர்களால் உடனடியாக அதை காட்ட முடியவில்லை. இதன் காரணமா வழக்கறிஞர் அழகர்சாமி அப்படி நான் வீடியோ பேசினதா சொல்றாங்கல்ல, அப்படின்னா நீங்க கோர்ட் கமிஷன் போடுங்க, கமிஷன்ல என்னுடைய வீடியோவெல்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்றேன், நான் அப்படி பேசியிருந்தா அதுக்கு நான் உடன்படுறேன், அதே மாதிரி அவங்க பேசின வீடியோவை கமிஷனுக்குள்ள கொண்டு வர சொல்லுங்க, யார் நீதிமன்றத்தை எதிர்த்து அல்லது இந்த வழக்குக்கு எதிராக யார் பேசினாங்கிறது அப்ப தெரிஞ்சிடும் அப்படின்னு அவருடைய அந்த வழக்கறிஞர் வாத திறமையை அந்த இடத்துல நன்றாகவே பயன்படுத்தி இருந்தாரு. நிறைவா நீதியரசர் பரத சக்கரவர்த்தி வழக்கம் போல யூடியூப்னு இருந்துச்சுன்னா பலரும் பல விதமா பேசதான் செய்வாங்க, அதை கடந்து போங்க, அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னு அவருடைய வழக்கமான நிலை எடுத்து அடுத்த விஷயத்துக்கு வந்துட்டாரு. இது as is where கண்டிஷன், உள்ளது உள்ளபடி அப்படின்ற கண்டிஷன்ல தான் இந்த ஏலம் நடக்குது. அப்ப இதுல வில்லங்கம், இடத்துல கல் இல்ல, மண் இல்ல, இடத்துக்கு பெயிண்ட் இல்ல, இடம் தெரியல, மேப் இல்ல, ஸ்கெட்ச் இல்ல, ரோடு இல்ல, இடம் இன்னொருத்தர் பேர்ல இருக்கு, பவர் ஒருத்தர் பேர்ல இருக்கு, பட்டா ஒருத்தர் பேர்ல இருக்கு, சிட்டா ஒருத்தர் பேர்ல இருக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்க தான் பொறுப்பு. இடத்த நீங்க இன்ஸ்பெக்ஷன் நீங்களே நேரடியாக கள ஆய்வு செஞ்சுக்கணும். அங்க ஈவடபிள்யூ காவல்துறையினர் இருப்பாங்க, உங்களுக்கு இடத்த காட்டுவாங்க. டாக்குமெண்ட் அப்லோட் ஆயிருக்குது வெப்சைட்ல, அந்த டாக்குமெண்ட் நீங்க தான் பாத்துக்கணும், நீங்க தான் லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கணும். ஏலம் எடுத்ததுக்கு அப்புறம் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் அல்லது ஏலத்துக்கு பணம் கட்டிட்டு பதிவு பண்ண போக முடியல, இன்னொருத்தர் பேர்ல இருக்குது, அல்லது ஏலம் எடுத்துட்டேன் பதிவும் பண்ணிட்டேன் ஆனா இன்னொருத்தர் கிளைம் பண்றாரு அப்படின்னா இன்னொருத்தர் ஏன் இடம்னு சொல்றாரு, இந்த மாதிரி வில்லங்கங்கள் வந்தால் அதற்கு நீதிமன்றமோ, 10 பிட் நீதிமன்றமோ, ஹைகோர்ட்டோ, உயர் நீதிமன்றமோ, முதலீட்டாளர் பாதுகாப்பு நல சிறப்பு சட்ட நீதிமன்றமோ, ஈஓடபிள்யூ காவல்துறையோ, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டிஆர்ஓவோ, நிறுவனமோ, அல்லது யார் பேர்ல சொத்து இருக்கோ அந்த தனிநபரோ, பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை யாருமே பொறுப்பு இல்லை. ஏலம் விட்டதோட கோர்ட்டோட வேலை முடிஞ்சிடும், ஈஓடபிள்யூ டிஆர்ஓ எல்லாரோட வேலையை முடிஞ்சிடும். அதற்கு அந்த சொத்துக்களுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்றத கோர்ட் மீண்டும் மீண்டும் தெளிவா சொல்லிருச்சு. உள்ளது உள்ளபடி விற்பனை அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்குங்க. அது மாதிரி மார்க்கெட் ரேட் அப்படின்றது சந்தை மதிப்பு, கைட்லைன் வேல்யூ அப்படின்றது வழிகாட்டி மதிப்பு. நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டோம், மீண்டும் மீண்டும் எல்லாரும் கேள்வி கேட்கறதுனால டெய்லி ஃபோன் பண்றதுனால மீண்டும் விளக்கத்தை சொல்றோம். நார்மலா நீங்க வெளியே மார்க்கெட்ல ஒரு இடம் 1 கோடி ரூபாய்க்கு வாங்குவீங்க, ஆனா அந்த இடத்திற்கு அது மார்க்கெட் வேல்யூ. 1 கோடி ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்க, அது மார்க்கெட் வேல்யூ, சந்தை மதிப்பு. அதற்கு சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்ல ஒரு 1 லட்ச ரூபா அப்படின்னு இருக்கும், அது கைட்லைன் வேல்யூ, வழிகாட்டி மதிப்பு. அப்ப அந்த 1 லட்ச ரூபாய்க்கு நீங்க 11%, 11,000 கட்டினா போதுமானது, பதிஞ்சிட்டு போயிடலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ். ஆனால் இங்க 1 கோடி ரூபாய்க்கு நீங்க ஏலம் எடுத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கும் நீங்க 11% கட்டினீங்கன்னா 11 லட்ச ரூபாய் கட்டி தான் நீங்க அதை பதியணும். அப்ப 1 கோடி ரூபாய் பிளஸ் 11 லட்சம், 1 கோடியே 11 லட்சத்துக்கு நீங்க கணக்கு காட்டணும் இன்கம் டேக்ஸ்ல. இன்கம் டேக்ஸும் இடியும் ஆட்டோமேட்டிக்கா பார்ட்டியா இருக்காங்க. அமலாக்கத்துறை, டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் மற்றும் இன்கம் டேக்ஸ், வருமான வரித்துறை ஏற்கனவே இந்த வழக்கில் பார்ட்டியா இருக்காங்க. இங்க இருக்க நடவடிக்கைகள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு காப்பி போகும், அவங்களும் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுவும் நீங்க இன்கம் டேக்ஸோ இடியோ எதுவுமே எக்ஸம்ஷன் வராது, ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் கிடையாது. பதிவு பண்ற ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் எக்ஸம்ஷன், எக்ஸம்ஷன்னா அது அதுல இருந்து விலக்கு, அதெல்லாம் கிடையாது. நீங்க என்ன ரேட்டுக்கு எடுக்கிறீங்களோ அந்த ரேட்டுக்கு பதியணும், அந்த ரேட்டுக்கு ஸ்டாம்ப் சார்ஜ் கட்டணும், அப்ப அதுக்கு கணக்கு கொடுக்கணும். இது எல்லாமே அதுல இருக்குது. இந்த நியோமேக்ஸ் மோசடி அப்படின்னு சொன்னா பாலா, கமலக்கண்ணன், வீரசக்தி இது போன்ற அந்த முன்னணி இயக்குனர்கள் மட்டும்தானா? திண்டுக்கல்னு சொல்றாங்க, திண்டுக்கல்ல 20 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த இடம் இருக்குது, காட்டுக்குள்ள கிடக்கு. ஏலத்துல பங்கேற்பவர்களையும் பங்கேற்க விடாமல் சிலர் பொது தளங்கள்ல பேசிட்டு வர்றதுதான் ஏஜென்ட்டுங்க அப்படிங்கிற அளவுக்கு கூட ஈஓடபிள்யூ போலீசாரனுடைய அந்த விசாரணை, அந்த கழுத்தை நெரிக்கிற அந்த நடைமுறைங்கிறது